வழி துறக்குது சாமி ஒன்னால, எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால. தை பிறந்தது வழி துறக்குது சாமி முன்னால, எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால. தை பிறந்தது வழி துறக்குது சாமி ஒன்னால, எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால. பொங்கல் வைக்கிறோம் நாங்க புண்ணியம் நிறைய தாங்க, வீடு நடு நல்லா இருக்க வேணும் தன்னால. பொங்கல் போல் நம் வாழ்வும் மகிழ்ச்சி பொங்கட்டும், இனியாவது உலகில் எங்கள் உழவனின் கை ஓங்கட்டும். டெல்டா முதல் டெல்லி வரை வீதியில் விழி பிதுங்கி நிற்கும் உழவனின் வாழ்வில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தமிழ் வாக்கு மெய்யாகட்டும். நம் வாழ்வில் எல்லா கவலைகளும் கடந்து போகட்டும், எல்லா வருத்தங்களும் வெறுமையாகட்டும். தைமகள் வழிகாட்ட அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இவ் இனிய நிகழ்வின் தொடக்கமாக இறைவனை வேண்டி இறை வணக்கம் பாட கல்லூரி மாணவிகளை அன்போடு அழைக்கிறேன். தமிழ்துறை பேராசிரியை முனைவர் ராஜகுமாரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கழிதலும் புதியன புகுதலும் நலமேயா, உழைப்பின் பலம் பொங்க உள்ளத்துள் உவகை பொங்க உதிப்பதுதான் தை திருவிழா. உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆவினத்தை போற்றும் தமிழர் திருவிழா.
மிதித்த சேற்றில் வருடம் முழுக்க வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மழை வாராமல் விளைத்தெடுத்த நெல்மணிகளை பொங்கலிட்டு உழவை போற்றும் உழவர் திருநாள். இத்தனை சிறப்புகளும் உடைய இத்திரு நன்னாளில் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சான்றோர்களை வரவேற்பதன் பொருட்டு நான் இங்கு நிற்கின்றேன். முதலாக வரவேற்புக்குரியவர் ஆண்டவனின் தோட்டத்தில் ஆன்மீக பணியார் ஒளி வீசும் தந்தையாய் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் நிகழ்கால பாலமாக இருந்து மலங்கரை கத்தோலிக்க கல்லூரியின் சிதைவுகளை தவிர்த்து சேதாரம் இல்லாமல் நிலத்தில் நீர் தேடும் ஆணிவேரை போன்று இக்கல்லூரியின் வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து மலங்கரை கத்தோலிக்க கல்லூரியின் தாளாளராக ஒளி வீசிக் கொண்டிருக்கும் பேரருட்தந்தை ஜோஸ்பிரைட் அடிகளார் அவர்களை இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வரவேற்புக்குரியவர் சாட்டை இல்லா பம்பரமாய் சளைக்காது கடமையாற்றி ஏட்டை புரட்டும் தலைவராய் ஓய்வின்றி செயலாற்றும் தலையாய பணியாம் கல்வி பணியை தங்க மனத்தோடு நிலைமை அறிந்து தலைமை பொறுப்பேற்று மலங்கரை கத்தோலிக்க கல்லூரியின் முதல்வராய் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் தம்பி தங்க குமரன் அவர்களை இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக வரவேற்புக்குரியவர் கால கருவறையில் ஆன்மீக சிந்தனைகளை நினைவில் ஏற்றி கல்விக்கும் சக்கரவர்த்தியாய் இக்கல்லூரியின் கடின உழைப்புக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கும் தன்னையே அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கும் மலங்கரை கத்தோலிக்க கல்லூரியின் நிதி காப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பேரருட்தந்தை ரோபின்சன் அடிகளார் அவர்களை இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வரவேற்புக்குரியவர் ஆன்மீக பட்டறையில் பதமாக்கப்பட்டாலும் புன்னகையின் வெளிச்சமாய் உண்மை நேசமும் கொண்டு ஓயாமல் உழைக்கும் அலுவலக கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்சகோதரி கிறிஸ்டி அவர்களை இவ்விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்புக்குரியவர் அலுவலக பிற பணியாளர்கள் மற்றும் என்னுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் அனைவரையும் விழா சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். உழவு இன்றி உலகமில்லை என்ற உண்மை உணருவோம். உழவு இன்றி உலகம் இல்லை என்ற உண்மை உணருவோம். கதிரவனின் கருணைக்கு நன்றி நன்றி என கூறும் நாளிது. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் உற்சாகமான பொங்கல் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அறிவு நிரம்ப பெற்றவர், தலைக்கணம் இல்லாதவர், தனித்துவம் வாய்ந்தவர், எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தம்பி தங்ககுமரன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். Respected correspondent, respected Bursa, Sister Christy, members of the staff, both non-teaching and teaching, students, parents, and well-wishers who will be watching us online. Let me start off by wishing you a happy Pongal. Now let me start off with talking to the students. When we are inside the classroom, we just think about our books, our high-tech labs, but do we think about the farmers who put food on the table for us? The college is happy to be celebrating this function, and I'm very happy to say that there have been a lot of participants
for competitions, even though we had to do a lot online. Let us this time take some time off to remember the people who work in the fields. I want to remind you that they work round the year, earning very little. We live in the comfort of our classrooms. When food comes on the table, we hardly remember the hands which have toiled behind it. Let us wish the best for them and their families. Once again, let me wish you all a happy Pongal. God bless. Thank you. தலைமையுரை வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பொங்கல் வாழ்த்து பாட கல்லூரி மாணவிகளை அன்போடு அழைக்கிறேன். பொறந்தாச்சு தை மாசம் பொறந்தாச்சு சந்தோஷம்
தனக்கு சாத்தியமாக மாற்றும் விசித்திர மனம் படைத்த தன்னம்பிக்கையின் தாயகமாக திகழும் எம் கல்லூரியின் செயலாளரும் தாளாளருமான பேரூர் தந்தை ஜோஸ்பிரைட் அடிகளார் அவர்களை பொங்கல் வாழ்த்துரை வழங்க பணிவோடு அழைக்கிறேன். தாயே தமிழே தலைநாடு முதே பூவே பொழுதே புலர்ந்திடும் அழகே புண்ணியம் ஆயினும் புரிந்திட்ட பெருந்தவம் உன்மொழி அறிந்த மனிதனாய் பிறந்ததே என்று தமிழன்னையை வாழ்த்தி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாடி சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்த தமிழ் கூறும் நல்லுலகோர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொங்கட்டும் நம் மனங்கள் எல்லாம். ஏனென்றால் பொங்கல் தமிழர்களுடைய தனிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு திருநாள். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று மானுடத்திற்கு அறம் சொன்ன தமிழன் இன்று அந்த மானுடத்திற்கு மானுடம் கொடுத்த வலிகளை தாங்கி மீண்டும் ஒரு பொங்கல் விழாவை சிறப்பு கொண்டாடுவதற்கான ஆயத்தங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். குமரி முதல் இமயம் வரை பறந்து விரிந்து கிடக்கும் இந்த இந்தியா என்ற மாபெரும் தேசத்தினுடைய பூர்வ குடிகளாக விவசாய குடிமக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று அவர்களுடைய வாழ்வும் அவர்களுடைய எதிர்காலம் நாதியற்று போன ஒரு நிலையிலே இருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாவிற்கு நாம் அர்த்தம் சேர்க்க வேண்டும். இந்த விழா பொருள் செறிந்ததாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்பினால் அங்கே போராடுகின்ற நம்முடைய தோழர்கள் அவர்களுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் நம்முடைய வருங்கால சந்ததிக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிட்டு இதை கொண்டாட நினைத்தால் இது வெறும் ஒரு கொண்டாட்டமாக மட்டுமே அமையும். ஆகவே தமிழர் திருநாள் பொங்கல் என்று சொல்லுகிற பொழுது இந்த மானுட சமூகத்திற்கு ஒரு நல்ல அறத்தை இது வழியாக தமிழன் வெளிப்படுத்தி தந்துள்ளான் என்பதை நாம் காண முடியும். என்ன அந்த அறம் என்று சொன்னால் தீமையை மறந்து உழைப்பால் உயர்ந்து அந்த உழைப்பு வழியாக தானம் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைத்து நன்றி உணர்வோடு இயற்கையையும் அதை சார்ந்தவற்றையும் பேணி பாதுகாக்கின்ற ஒரு மானுட தத்துவத்தை இந்த மானுட சமூகத்திற்கு பண்டை தமிழன் தந்திருக்கிறார் என்றால் நம்முடைய தமிழர்களுடைய வரலாறும் பண்பாடும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்த்து பெருமைப்படுகின்ற ஒரு நாடாக இந்த பொங்கல் நாள் அமையட்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். போகி என்றும் தை பொங்கல் என்றும் மாட்டுப் பொங்கல் என்றும் காணும் பொங்கல் என்றும் கொண்டாடி மகிழ்ந்த தமிழன் இந்த 4 நிலைகளிலும் 4 விதமான சிந்தனைகளை மானுட சமூகத்திற்கு அடிப்படையாக தந்து இந்த விழாவை கொண்டாடினார். வெறுமனையில் ஒரு கொண்டாட்டமாக மட்டுமல்ல, வெறுமனையை நாம் கூடி வந்து சுவைத்து உண்பதற்கான ஒரு வாய்ப்பாக மட்டுமல்ல, இது நமக்கு விடுமுறை தருகின்ற ஒரு நாட்களாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வினுடைய நன்மைகளை நம்முடைய வாழ்வினுடைய நேர்மறை சிந்தனைகளை நாம் செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக தமிழன் இந்த நாளை தை திருநாள் பொங்கல் விழாவாக கொண்டாடுகிறார் என்பது நம்ம எல்லோரும் அறிந்த உண்மை. போகி என்று சொல்வது பழையன கழிதலும் புதியன புகுதலும். வெறுமனே நாம் பயன்படுத்திய பொருட்களை எரித்து அதை சாம்பலாக்கி மகிழ்வதில் அல்ல, நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்த்து அவற்றிலே எதிர்மறையானவற்றை களைந்து நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்வை பயணிக்கின்ற பொழுதுதான் உழைப்பால் உயர முடியும் என்ற உண்மையை இந்த உலகிற்கு சொன்னவன் தமிழன். ஆகவேதான் இந்த உழைப்பால் உயர்ந்தவனுடைய மகிழ்ச்சியை தான் தைப்பொங்கலாக அவன் பொங்கலிட்டு தன்னுடைய சுற்றம், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குடும்பம் சூழ தன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற, தனக்கு இந்த வாய்ப்பை தந்த தன்னை சுற்றி வாழுகின்ற அத்தனை உயிர்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழாவாக இந்த விழாவை தமிழன் நமக்கு தந்திருக்கின்றார். தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் அதை வருங்கால சந்ததிக்கு கடத்துவதிலே நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்றும் இந்த நன்னாளிலே இங்கே கூடியிருக்கின்ற அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கோவிட்-19 என்று சொல்லுகின்ற பெருந்தொற்று உலகை ஆட்கொண்ட பொழுது
ஆராய்ச்சியாளர்களும் அறிவியலாளர்கள் எல்லாம் இதற்கான மருந்தை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் அல்லறுத்திருந்த சூழலிலே தமிழன் முன்வைத்தான். மஞ்சளும் இஞ்சியும் பூண்டும் இந்த பெருந்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்ற தத்துவத்தை, உண்மையை மானுட சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லி இந்த பெருந்தொற்றிலிருந்து பல்லாயிரம் மக்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கான அறிவியல் தத்துவங்களை, மருத்துவ தத்துவங்களை இந்த சமூகத்திற்கு தந்தவனும் தமிழன்தான். ஆகவேதான் பொங்கல் மனிதனோடு மட்டுமல்ல, மண்ணோடு சார்ந்த ஒரு விழா. ஆக இந்த விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் களிப்போடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற தீமைகள் களையப்பட வேண்டும், எதிர்மறையான சிந்தனைகள் களையப்பட வேண்டும். நேர்மறையான சிந்தனைகளோடு மானிட சமூகத்தை பார்க்கின்ற ஒரு வாழ்வும் எண்ணமும் கண்களும் நமக்கு வேண்டும் என்று இந்த விழா நமக்கு அழைத்து தருகின்றது. ஆகவே அன்பர்களே, இணையத்திலே இணைந்து இந்த விழாவை கல்லூரியிலிருந்து நாம் கொண்டாடுகிற பொழுது இந்த ஆண்டு இந்த விழாவை இணையம் வழியாக நாம் சிறப்பிப்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏனென்றால் நாம் இணைந்து வர முடியாமல், நாம் இணைந்து கொண்டாட முடியாமல் அகன்றிருந்தாலும் நம் உணர்வுகள் இணையம் வழியாக வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆங்காங்கே இதை கேட்கின்ற, காணுகின்ற நல்கூறும் தமிழுலகம் இது வழியாக ஏற்றம் பெறும் என்று சொன்னால் இந்த விழா நம்முடைய கல்லூரியிலே கொண்டாடப்படுவதற்கு மிகவும் அர்த்தம் உண்டு என நான் நம்புகின்றேன். ஆகவே தன்னை சுற்றி வாழுகின்றவர்களோடு இணைந்து வாழ்ந்து தனக்கு கிடைத்த அந்த உழைப்பினுடைய உயர்வை தன்னோடு இருப்பவர்களோடு பகிர்ந்து உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற மாபெரும் தத்துவத்தை இந்த மானுடத்திற்கு தந்து தான் உழைத்த சம்பாதித்தவற்றை தனக்கு உழைப்பதற்கு உதவி செய்த மனிதனுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் அவைகளுக்கு உதவுகின்ற மண்ணிற்கும் அவைகளை வாழ்விக்கின்ற சூரியனுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு விழாவாக தமிழனதை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறான். அந்த உணர்வோடு இந்த விழாவை நாம் கொண்டாடுவோம். ஆகவே இந்த இயற்கையை நாம் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் பலவிதமான பெருந்தொற்றுக்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. சூழ்வதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் இயற்கையை பாதுகாக்கவும், இயற்கையை பேணிடவும், இயற்கையை நேசிக்கவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதைத்தான் பண்டை தமிழும் நமக்கு தந்தார். ஆகவேதான் போகி என்றும், தைப்பொங்கல் என்றும், மாட்டுப் பொங்கல் என்றும், காணும் பொங்கல் என்றும் ஒரு அறத்தை இந்த மானுட சமூகத்திற்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே இதை இன்று நம்முடைய கல்லூரி சூழலிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது இந்த 4 நிலைகளிலே தீமைகளை களையவும், உழைப்பால் உயர முடியும் என்ற உண்மை தத்துவத்தை உணரவும், நாம் உயர்வதற்கு நமக்கு பக்கத்துணையாக இருக்கின்ற இயற்கையை நாம் நேசித்து காத்திடவும், கிடைத்தவற்றை நன்றியோடு நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் நம்மோடு இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய மனங்கள் பொங்கும், நம்முடைய தேசம் பொங்கும், நாம் வாழுகிற சமூகம் தழைக்கும். இதற்கு அடிப்படையாக உழவையும் உழவனையும் நேசிப்போம். உழவன் சேற்றில் கால் வைத்தால் மட்டுமே நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்து இந்த விழாவை அர்த்தமுள்ளதாக நாம் கொண்டாடி மகிழ்வோம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மனதார கூறி மகிழ்ந்து அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். நன்றி. பண்டைய தமிழனின் மானிட தத்துவத்தை வாழ்த்து செய்தியாக தந்த தாளாளர் அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக இன்று இணைய வழியில் நடைபெற்ற போட்டிகளுக்கான பரிசு விவரங்கள் இப்போது அறிவிக்கப்படுகின்றன. பரிசு பெறுபவர்களின் விவரங்கள் அறிவிக்கப்படும் பொழுது அந்த துறை சார்ந்த பேராசிரியர்கள் அல்லது மாணவர்கள் வந்து பரிசை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது பரிசு விவரங்களை அறிவிப்பதற்காக நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் முனைவர் பியூலா ராணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதல் பரிசு பெறுபவர் பிருந்தா, இயற்பியல் துறை. பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சியின் இறுதியாக
நன்றியுரை உயிர் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் மினி அல்போன்ஸ் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். செய்த வினையை முன்னிட்டு நன்றி நவிழ்தல் தமிழர் பண்பாடு. அம்மரபிற்கு ஏற்ப நன்றி நவிழ்தல் பொருட்டு யானிங்கு வந்துள்ளேன். அந்த வகையில் நாம் பொங்கலை எவ்வாறு கொண்டாட வேண்டும், பண்டைய தமிழரின் வாழ்க்கை முறை இவ்வுலகிற்கு எத்தகைய தன்மையை எடுத்துரைத்தது என்று அழகான ஒரு பொங்கல் வாழ்த்துரையை வழங்கி அமர்ந்திருக்கும் நம் கல்லூரியின் தாளாளரும் செயலருமான பேரருட்தந்தை ஜோஸ் பிரைட் அடிகளார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் இன்முகத்துடன் உலாவரும் நமது கல்லூரியின் நிதி காப்பாளர் பேரருட்தந்தை ராபின்சன் அடிகளார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் அயராமல் கல்லூரியின் வளர்ச்சிக்காக அயராது உழைப்பவர் நமது முதல்வர். இன்று நல்லதொரு தலைவர் உரையை ஆற்றி அமர்ந்திருக்கும் நமது கல்லூரி முதல்வர் முனைவர் தம்பி தங்ககுமரன் அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகள். தேனியை போல் சுறுசுறுப்பாக அலுவலக கண்காணிப்பாளராக இருந்து இப்பொங்கல் விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செவ்வனே நிறைவேற்றிய அருள் சகோதரி கிறிஸ்டி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். எந்த ஒரு நிகழ்வையும் வெற்றிகரமாக அதை செய்து முடிக்கும் விழா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நன்றிக்குரியவர்கள் என்னோடு பணியாற்றும் சக பணியாளர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இணையம் வழியாக போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிய போட்டியாளர்கள் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றிகள். அனைவருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. கூறிய பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றிகள். அனைவருக்கும் ஒருமுறை கூட தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வைக்கிறோம் நாங்க, நிறைய தாங்க.